ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. இன்றைக்கு நம்ம வீடியோல எமர்ஜென்சி ஃபண்ட் மற்றும் அதை சார்ந்த தகவல்களை பற்றி பார்க்கலாம். அவசர கால நிதியுடைய முக்கிய பங்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கடன்களை தவிர்க்கவும், அவசர காலங்கள்ல நிதி நெருக்கடியை தவிர்க்கவும், எதிர்பாராத சூழ்நிலைகளில் கிரெடிட் கார்டு, அளவுக்கு அதிகமான வட்டிக்கு கடன் வாங்குவது போன்ற கமிட்மெண்ட்ல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளவும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் மிக முக்கியம். சரி, நாம இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட்ல எவ்வளவு தொகையை சேமிச்சு வைக்கலான்றத பத்தி பார்க்கலாம். நாம பட்ஜெட் போடும்போது நாம் பட்டியலிடுற தவிர்க்க முடியாத செலவுகள்ல அதாவது பிக்சட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் தவிர்க்க முடியாத ஒரு சில வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா இங்க டோட்டல் பிக்சட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்ல இபி ப்ரொவிஷன் மற்றும் ஒரு தொகையான வீக்லி எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து 30,000 ரூபாய குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்கு திட்டமிட்டு எமர்ஜென்சி ஃபண்ட்ல சேர்த்து வைக்கலாம். இந்த 6 மாதத்துல இருந்து 12 மாதம் என்பது நம்மளுடைய வருமான நிலைத்தன்மை மற்றும் தொழிலுடைய நிலைத்தன்மையை பொறுத்து நம்ம அந்த கால நிர்ணயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பட்ஜெட்ல 12 மாதத்துக்காக இந்த தொகையை நிர்ணயம் செய்து 3,60,000 ரூபாயை எமர்ஜென்சி ஃபண்டுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய தொகையாக நிர்ணயம் செய்யலாம். இப்போ எப்படி அந்த தொகையை சேர்த்து வைக்கலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். அதிக வட்டி கொடுக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கவுண்ட் அல்லது லிக்விட் ஃபண்ட் போன்ற வழிகளை பயன்படுத்தலாம். லிக்விட் ஃபண்ட் தேர்ந்தெடுக்கும் போது மினிமம் ஒரு தொகையை பொதுவா 50,000 75,000 வரையிலான ரூபாய அதிக வட்டி தரக்கூடிய சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயும் மீதமில்ல தொகையை லிக்விட் ஃபண்ட்லயும் சேமிக்கலாம். ஏன்னா லிக்விட் ஃபண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கு 1 இருந்து 2 நாள் கால அவகாசம் தேவை. அதுவரை கேஷா பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற இந்த பணத்தை வைத்து சமாளிக்கலாம். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பட்ஜெட் போடுறதன் மூலமாகவும் யதார்த்தமான சேமிப்பு குறிக்கோள்களை அமைப்பதன் மூலமாகவும் நம் சேமிப்பை ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செய்யறதன் மூலமாகவும் செலவுகளை குறைத்து நம் வருமானத்தை அதிகப்படுத்துறதன் மூலமாகவும் மிக விரைவாக நிர்ணயித்த தொகையை குறைந்த காலகட்டத்துல சேர்க்கலாம். ஒரு சில பரிந்துரைகள். எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைகளுக்காக உபயோகப்படுத்தினால் மீண்டும் நீங்க நிர்ணயம் செய்த அந்த தொகையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக சேர்த்து வைக்கலாம். குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல மீண்டும் நம் செலவுகளை பரிசீலித்து தேவைப்பட்டால் எமர்ஜென்சி ஃபண்ட் தொகையை அதிகப்படுத்தணும். முடிஞ்சா ஒரு சில ஆனுவல் கமிட்மெண்ட்ஸுக்குரிய தொகையை, அதாவது குறிப்பிட்ட மாதங்கள்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஸ்கூல் ஃபீஸ் போன்ற மொத்த செலவினங்களை பட்டியலிட்டு அதுக்குரிய தொகையையும் எமர்ஜென்சி ஃபண்ட்ல வருடா வருடம் சேர்த்து வைக்கும் போது அடுத்தடுத்த வருடத்திற்கு அந்த குறிப்பிட்ட மாதத்துல பணச்சுமையை தவிர்க்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீர் வழியாக பயணிக்கும் போது லைஃப் ஜாக்கெட் என்றது எப்படி அவசியமோ அதை விட நம்ம வாழ்க்கை பயணத்தை தடுமாற்றம் இல்லாமல் பயணம் செய்ய இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் மிக முக்கியம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த காணொளியை தொடரலாம். அதுவரை உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் உங்கள் முதலீட்டு பார்வை. இந்த சேனலின் இடைவிடா பயணத்துக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.